கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஒரு இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டார். தமிழ்நாடு வேறு, விஜய் வேறு கிடையாது, ரத்தமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல அப்படின்னு அவரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. சென்னையில் இருக்கிற வீட்டில இருந்து புறப்பட்டு வேலூர் பை ரோடு போறாரு. வழிநெடுக மக்கள் வெள்ளம், மக்கள் சமுத்திரத்தில் நீந்துகிறது விஜயின் வாகனம். டிவியில் பிளாஸ்டிக் நியூஸ் போகுது, கூடுற கூட்டெல்லாம் ஓட்டாவாதுன்னு பைத்தியக்காரங்களா நீங்க? ஏதா இந்த மாதிரி கோபாலபுரம் வீட்டில் ஆழ்வார்பேட்டையிலிருந்து ஸ்டாலினை போக சொல்லுங்க, பார்க்கலாம். பை ரோடா போக சொல்லுங்க. பிப்ரவரி மாதம் என்னாலே மாநாடு மாட்டோம், இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்றாரு. மாநாடு நடக்குதுன்னு நீ என்ன மெயின் பிக்சரு? நீ அனுமதி கொடுத்து பார், இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கட்டும். அவருடைய மெயின் பிக்சர் என்னன்னு தமிழ்நாடு பார்க்கும். நான் கேள்வி கேட்கிறேன், எல்லா திருட்டு போயினும் ஒன்னாயிட்டான், எல்லா திருடனும் ஒன்னாயி என்ன எதிர்க்கிறான். ஐயோ, இவன் நம்ம சோத்துல மண்ணை போட வந்துட்டான், நம்ம பொழப்புல மண்ணை போடுறான், இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா நின்று எதிர்க்கணும். நம்ம எவ்வளவு சொகுசா எவ்வளவு வளமா இந்த மக்களை ஏமாத்தி வாழ்ந்துக்கிறோம். திரு விஜய் அவர்கள் இருக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. இப்போ எல்லாம் ஒன்னாதானே இருக்கிறான். நான் தான் சொல்றேனுங்க, ஏன் யாரும் கேள்வி கேட்கல? எதிர்கட்சி இப்படியேதான் இருப்பான். நம்மள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து நம்ம தான் போது மக்களின் யோகாதிபத்திய தலைவனாக, நல்லோர் கூட்டத்தின் நாயகனாக தளபதி விஜய் களத்தில் இறங்குகிற பொழுது ஆடி போய் நிற்கிறான். இனி முடியாதுரா. நம்ம தாத்தாவையாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 13 வருஷம் வனவாசம் அனுப்பிச்சு வச்சாரு கருணாநிதியை. விஜய் திமுகவுக்கு முடிவுரை எழுதுவார். விஜய் முகத்துக்கு தான் ஓட்டு. அந்த விஜய் முகத்தை பார்ப்பாங்க, நேராக போவாங்க. அந்த விசிலுக்கு நேராக இருக்கிற பொத்தான அப்படியே பச்சக் பச்சக்குன்னு சொன்னார் பாரு இன்னைக்கு தளபதி. பச்சக் 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 பச்சக்குன்னு அமுக்குவாங்க. புரியுதுங்களா? திமுகவுக்கு மூடு விழா நடக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வேலூரில் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சை பார்த்துருப்போம். எப்படி பார்க்குறீங்க? அதே சமயத்தில் வந்து உத்தேச தேர்தல் வேட்பாளர் பட்டியல் மாதிரி வெளியிடுதாங்க. அதை ஒரிஜினல் அங்கே போட்டியிடுறாரு. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைகளாக தெரியக்கூடிய கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ உள்ள முகங்களுக்குலாம் அப்படி எப்படி போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? மற்றபடி அவருடைய பேச்சு இன்னைக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு பேச்சு. ரொம்ப வேகமாக, உணர்ச்சி வசமாக, உணர்ச்சி வயப்பட்டு ஒரு இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டார். தமிழ்நாடு வேறு, விஜய் வேறு கிடையாது, ரத்தமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல அப்படின்னு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அந்த இடம் ரொம்ப ஆவேசப்பட்டார். ரொம்ப ஆவேசமான பேச்சு, ஆக்ரோஷமான பேச்சு. திமுகவுக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக ரொம்ப அருமையாக பேசினார். உங்களுக்கு தான் தெரியுமா, நம்ம எத்தனை முறை பேசியிருப்போம். அவருக்கு கூட்டங்களுக்கு கொடுக்கறது நெருக்கடி, அது இருந்தாலும் நம்ம அதை கடந்து போக முடியாது. ஏன்னா பேச பேச தான் மக்களுக்கு அது புரியும். தொடர்ச்சியாக நெருக்கடி. இப்போ அவங்களே வந்து கேட்குறதே நிர்வாகிகள் சந்திப்புன்னு தான் கேட்குறாங்க. மக்கள் சந்திப்புன்னு கேட்க முடியல. ஏன்னா மக்கள் சந்திப்புக்கு அனுமதி இல்லை. சரிங்களா? யாருக்கு அனுமதி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை. சரியா? தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சில விதிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்குது நீதிமன்றத்தில். என்னடா விதிமுறைனா, அங்கீகாரம் பெறாத கட்சிகள் அவங்க வந்து ஒரு 5000 இந்த மாதிரிலாம் பெருசாக கூட்டம் கூட்டக்கூடாது, 1,00,000 பேரை கூட்டக்கூடாது. அவங்களுக்கு 1008 நிபந்தனைகளை விதிச்சு, அங்கீகாரம் பெறாத கட்சினா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஏன்னா அந்த கட்சி இன்னும் தேர்தலை சந்திக்கல. சரிங்களா? இப்போ திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தை, நாம் தமிழர், பிஜேபி, காங்கிரஸ் இவங்கெல்லாம் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். இவங்கெல்லாம் தேர்தலில் நின்று ஓரளவு ஓட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். அப்போ விஜய்க்கு மட்டுமே இந்த நெருக்கடிகள் வழங்கப்படுகிறது. சரிங்களா? இதை வந்து மற்ற எந்த அரசியல் கட்சியும் கண்டிக்கல, எதிர்கட்சி கண்டிக்கல. புரியுதுங்களா? அம்மா எப்படி அரசியல் பண்ணாங்கன்னா, கருணாநிதி எதை செஞ்சாலும் அம்மா தப்புன்னுவாங்க. கருணாநிதி ஒரு சட்டமன்றம் கட்டுறாருன்னா, அதுதான் பழசு இருக்குது, புதுசு எதுக்குன்னு அதை எடுத்துட்டு அம்மா அதை ஓமந்தூர் மருத்துவமனையாக மாற்றுவாங்க. சரிங்களா? அப்படி ஒரு அரசியல் இருந்தது ஒரு காலத்தில், அந்த அம்மா காலத்தில். அதே மாதிரி அம்மா பேரில் எந்த ஒரு திட்டங்கள் இருந்தாலும் அதை கருணாநிதி அனுமதிக்க மாட்டார், உடனே அதை மாற்றிடுவார். புரியுதுங்களா? தமிழ் புத்தாண்டியே மாற்றின ஒரு கருணாநிதி. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, சித்திரை 1 தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு கூட அவர் மாற்றினார். அந்த மாதிரி இவங்களுக்குள்ள அரசியல் இருக்கும், அதை விடுங்க. ஆனால் எதிர்கட்சி இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி யாரு? எடப்பாடி பழனிசாமி.
என்னங்க ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் நீங்க இவ்வளவு நெருக்கடியை கொடுக்குறீங்க, எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறீங்க, அவர் விஜய் அவரை மட்டும் ஒரு பார்வை பாக்குறீங்களே, இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாரா? ஏன் உன் கூட கூட்டணி சேர்ந்தாதான் நீ கேள்வி கேட்பியா? ஒரு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் பிரதாரமா இப்ப சீமான் வந்து எல்லாத்துக்கும் பேசுறாரு, எல்லாத்துக்கும் கேட்கறாரு. அப்ப அவர் இந்த ஆட்சியை பத்தி கேட்டாரா? ஏங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க? இப்ப நாமெல்லாம் எத்தனை லட்சம் பேர் வேணா கூடலாம், எவ்வளவு கூட்டம் வேணா நடத்தலாம். இல்ல இது நம்ம கேட்கலாமா? நீங்க ஏன் கேட்கலன்ட்டு? ஏன்னா எல்லா கட்சிகளும் தனித்தனியா எல்லாம் எதிர்கட்சின்னு கேட்கணுங்க. அவர் ஒரு நெருக்கடி, ஒரு நெருக்கடி என்னங்கிற போது அன்னைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சட்டமன்றத்துல இந்த 40 பேர் கரூர் சம்பவத்தை ஆமா இவர் வருவாருன்னு கேடுவா நீ பேசினாரு, இவர் வரல நிட்டுட்டாரு. எவ்வளவு பச்சை அரசியல் இது, எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அரசியல். புரியுதுங்களா? எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க, எல்லா கட்சியும் ஒட்டு மொத்தமா நின்று இந்த விஷயத்துல ஆமா ஆமா விஜய மக்களை சந்திக்க அனுமதிக்க கூடாது, விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க கூடாது, நெருக்கடி கொடுக்கணும், அவரை ஃப்ரீயா விடக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியா நெருக்கடி கொடுக்குறீங்க. ஆனா அது முடியுதா? சென்னையில் இருக்கிற வீட்டில இருந்து புறப்பட்டு வேலூர் பை ரோடு போறாரு, வழிநடுக மக்கள் வெள்ளம், மக்கள் சமுத்திரத்தில் நீந்துகிறது விஜயின் வாகனம். டிவில பிளாஸ் நியூஸ் போகுது, அவன் டிவில பிளாஸ் நியூஸ்ல போடுறான், செய்தியாளரே போடுறான். மக்கள் சமுத்திரத்தில் நீந்துறது, அவருடைய வண்டி மூவ் பண்ண முடியல, அவ்வளவு மக்கள் வெள்ளம். அப்புறம் நீ இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறங்க, 5000 பேருக்கு மேல நாங்க விஜய் அடக்கிட்டோம் ஒடுக்கிட்டோம் தமிழக வெற்றி கழகத்தை, முடியுமா? அந்த இடத்துக்கு வருவதற்கு தானே அனுமதி இல்லை, அங்க வரதானே QR கோடு போகணும். அங்கதான் லட்சம் பேர் கூட நீ ஒத்துக்க மாட்டேன்ற. மேற்கூறிய அமை கீழ்கூறிய அமை, ஸ்டாலின் போற கூட்டத்துக்குலாம் மேற்கூற அமைச்சாங்களா? ஒரு விதத்துல சீமான் பேசுறது ஒரு விதத்துல நல்லதுன்னா அந்த நல்லது ஸ்டாலின் கூட்டத்துக்கு தெரியல. அவங்க ஈவினிங் டைம் வச்சிருக்காங்க. ஏங்க மோடி எல்லாம் மத்தியானத்துல வந்திருக்கிறாரு, கொளுத்துற வெயில்ல இருந்திருக்கிறாரு. எத்தனை கொளுத்துற வெயில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட்டம் நாங்க கேட்டுக்கிறோம் தெரியுமா? உயிரிழப்பு இல்லையோ? ஏங்க உயிரிழப்பு இல்லைன்னா இங்க ஒருத்தன் உடம்பு சரியில்லை இறந்துட்டாங்க. இல்ல இது இப்போ கடற்கரையில இப்போ ஒரு ஏர் ஷோ நடந்தது, 5 பேர் சத்தான். இனி கடற்கரையில எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நீ பந்தல் போட்டுருவியா? சொல்லுங்க, பந்தல் போட்டுருவியா? இது எப்படிங்க இது? மூட்டை பூச்சிக்கு பயந்து மூட்டை கொளுத்துற மாதிரி. ஆனா அவங்க அந்த மேற்கூரையை அமைச்சாங்க, மேற்கூரை அமைச்சாங்க. ஆனா இவங்க எல்லாம் மேற்கூரை அமைக்கிறது இல்லை, அவங்க மேற்கூரை அமைச்சாங்க. ஏன் அதை சொல்லிட்டு போ, ஈவினிங்ல ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு கூட்டம் நடத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு போ, இன்னும் எழுச்சி ஆயிடும். ஏங்க அவரு வீக்கெண்டுன்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தா தான் மக்கள் வரணும். இன்னைக்கு என்ன கிழமை? வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை. அப்புறம் என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க? அதுதான் உங்களால முடியல, வயிறு எரியுது, காண்டு. விஜய் பேசினார் பாருங்க, காண்டு. இவங்களுக்கு காண்டு. இவ்வளவு பெரிய வெள்ளம் வருது, மலர தூவுறான், மலர் மழை பொழியுது, மாலையை தூக்கி போடுறான், தலைவா டிவிக்கு ஆண்களும் பெண்களும் கத்துறான், எழுச்சியா நிக்கிறான், பல கிலோமீட்டர் கடந்து வந்து நிக்கிறான். கூடுற கூட்டெல்லாம் ஓட்டாவாதுன்னு பைத்தியக்காரனடா நீங்க. இது ஓட்டாவதுக்கு தான் ஆவாதான் வந்து நின்னுக்கிறானா? கால் கிடைக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நிக்கிறானா? எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்து? ஏதா இந்த மாதிரி கோபாலபுரம் வீட்டில் ஆழ்வார்பேட்டையிலிருந்து ஸ்டாலினை போக சொல்லுங்க, பார்க்கலாம். பைரோட போக சொல்லுங்க, குவார்டர் இல்லாத, கோழி பிரியாணி இல்லாத, தலைக்கு இவ்வளவு பணம் கொடுக்காம ஏதோ போக சொல்லுங்க, பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எழுச்சியான கூட்டம் வரத முதல் டிவியில லைவ் போடுறானா பாருங்க. கலைஞர் டிவியில லைவ் போடுவான். ஏன் தெரியுமா? லைவ் போட்டால இத்தனை பேர் வாட்ச் பண்ணிருக்கிறான், இத்தனை பேர் உட்காந்துக்கிறான்னு காட்டும். எல்லா டிவியில லைவ் போடுறானே. அவர் வீட்டுல இருந்து புறப்பட்டு வேலூர் போறாரு, வர 3 மணி நேரம் லைவ் போடுறானே. உங்களுக்கு போடுவானா? நாம் தமிழர் கட்சி இப்படிதான் காசு கொடுக்காம பணம் கொடுக்காம அது ஒரு கூட்டம் கூட தானே செய்தாங்க. ஏன் சார்? அது ஒரு பொது கூட்டம் சார், ஒரே ஒரு கூட்டம் சார், ஒரே ஒரு கூட்டம். சாலை எங்க இப்படி வரவேற்பு இருந்தது அவருக்கு? சாலை எங்க வரவேற்பா? பிப்ரவரி மாதம் என்னாலே மாநாடு மாட்டோம், இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்றாரு, மாநாடு நடக்குதுன்னு. நீ என்ன மெயின் பிக்சரு? நீ அனுமதி கொடுத்து பார், இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கட்டும். அவருடைய மெயின் பிக்சர் என்னன்னு தமிழ்நாடு பார்க்கும். ஏங்க இன்னைக்கு கூட்டம், நேற்று ஈவினிங்ல இருந்து அந்த இடத்துல கூட்டாங்க, தூக்கி காட்டுறாங்க கேமராவை. பூமொழிகள் படத்துல காரா வருமே அந்த மாதிரி காட்டுறான், கேமராவை தூக்குறான். அப்படியே வா வண்டி. எதுக்கு? நாளைக்கு விஜய் இந்த இடத்துல தான் பேச போறாரு, அதுக்கு தான் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. நாளைக்கு தானே வர போறாரு. அவர் எந்த இடத்துல நின்று பேசுறாரு, அவர் நிக்கிற இடத்த பார்க்கணும். அவ்வளவு பெரிய கூட்டம், குழந்தை குட்டியோட வந்து இங்கதான் நாளைக்கு விஜய் வராரு, இங்கதான் பேச போறாருன்னு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது. பயந்து போயிருக்கிறான். அதுக்குதான் அவர் சொல்றாரு, திமுகவும் அதிமுக எல்லா எதிர்கட்சியும் கை கோர்த்து ஒன்னா இருக்கிறான். எல்லாம் ஊழல் பண்ணுவேன், எல்லாம் லஞ்சம் வாங்குறவன், எல்லாம் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறவன்,
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், சிங்கிள் டீக்கும் ஒரு பன்னுக்கும் லாட்டரி அடிச்சவன், இன்னைக்கு மாடமாளிக்கு கோபுரம் கட்டி வாழறானே, இந்த பணம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? ஒரு ரயில் டிக்கெட் வாங்க முடியாத வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஆசியாவிலே 28வது பணக்காரன் சொல்றாங்களே, இத்தனை ஆயிரம் கோடி சொத்து எங்கிருந்து வந்தது? வாடகை கட்டுறதுக்கு வக்கு இல்லாதவன் ஒரு கவுன்சிலர் ஆன உடனே 10 வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆகுறானே, இது எங்கிருந்து வந்தது? காலம் பூரா உழைக்கிறான், கட்டின பொண்டாட்டிக்கு கால் சவர கம்மல் வாங்கி கொடுக்க முடியாத கஷ்டப்படுறானே, உங்களுக்கு எப்படி 1000 சவரம் 5000 சவரம்னு நீங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறீங்க? நான் கேள்வி கேட்கிறேன். எல்லா திருட்டு பையனும் ஒன்னாயிட்டான், எல்லா திருடனும் ஒன்னாயி என்ன எதிர்க்கிறான். ஐயோ, இவன் நம்ம சோத்துல மண்ணை போட வந்துட்டான், நம்ம பொழப்புல மண்ணை போடுறான், இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா நின்று எதிர்க்கணும். நம்ம எவ்வளவு சொகுசா எவ்வளவு வளமா இந்த மக்களை ஏமாத்தி வாழ்ந்துக்கிறோம். திரு விஜய் அவர்கள் இருக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. இப்போ எல்லாம் ஒன்னாதானங்க இருக்கிறான். நான் தான் சொல்றேனுங்க, ஏன் யாரும் கேள்வி கேட்கல எதிர்கட்சி? நான் தான் கேட்கறேன், சொல்றேனுங்க. திமுக என்கிற ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். எப்போ அந்த அம்மா இறந்தாங்களோ அதுக்கப்புறம் திமுக வந்து அப்படியே பறந்து நிற்குது. அந்த கட்சி அப்படியே மெதுந்து நிற்குது. நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு மெதுந்து நின்ற ஒரு கட்சி. எதிர்ப்பே கிடையாது. ஒரு தடவை உதயநிதி சொன்னார் பாரு, படுத்தே விட்டார் ஐயான்னு. எவ்வளோ ஆணவமான ஒரு வார்த்தை அது, புரியுதுங்களா? யாரை வச்சு பேசினார் அவர்? எடப்பாடியை வச்சு பேசினார், புரியுதுங்களா? 10 தோல்வி பழனிசாமின்னு பேரை எடுத்தார். தொடர்ந்து தோல்வி, புரியுதுங்களா? நம்ம இப்படியே தான் இருப்போம், நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்து நம்ம தான்னும் போது மக்களின் யோகாதிபத்திய தலைவனாக, நல்லோர் கூட்டத்தின் நாயகனாக, சரித்திரம் பேசுகிற சத்தியத்தாய் பெற்றெடுத்த புதல்வனாக தளபதி விஜய் களத்தில் இறங்குகிற பொழுது எல்லாம் ஆடி போய் நிற்கிறான். இனி முடியாதரா? நம்ம தாத்தாவையாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 13 வருஷம் வனவாசம் அனுப்பிச்சு வச்சாரு கருணாநிதியை. விஜய் திமுகவுக்கு முடிவுரை எழுதுவார். இந்த வனவாசம்லாம் கிடையாது, முடிவுரை எழுதுவார். நிச்சயமா சார். அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது வந்து ஒரு கொஞ்சம் செகண்ட் வந்து அப்படி அழுகு மாதிரி ஒரு எமோஷனல், ஒரு அழுவல எமோஷனல், ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. ஆமா சார், அவர் பாருங்க, ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர், ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர், புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய ஒரு மனிதர் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்து ஒரு ராத்திரியில் ஒரு முடிவெடுத்து கட்சி ஆரம்பிக்க முடியாது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அதை யோசிக்கிறார். இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நல்லது செய்யணும், நம்ம இப்படியே வாழ்ந்துடலாம், இப்படியே சொகுசு வாழ்க்கை வாழலாம், அப்படியே ஜாலியாக இருக்கலாம், நம்ம தான் 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறோமே, நமக்கு இல்லாத வாழ்க்கையா அப்படின்னு அவர் கடந்து போவாமல் இந்த ஜனங்களோடு ஜனங்களாக வந்து அவர் எனக்கே ஏன் பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவர் இவ்வளோ எமோஷ்னலாக இவ்வளோ சேலஞ்சு பண்ணி மாநில ஆட்சியும் எதிர்க்கிறாரு, மத்திய ஆட்சியும் எதிர்க்கிறாரு. எவ்வளோ ஒரு அறிவார்ந்த மனிதர். அவருடைய பேச்சை நல்லா உத்து பாருங்க. அவர் சொல்கிறாரு, சில விவகாரங்கள்லாம் அமைதியாக இருக்கணும், எல்லா விவகாரத்திலையும் கருத்து பேசக்கூடாது, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்றார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதை திருப்பரங்குன்ற விவகாரத்தை வச்சு தான் பேசுகிறாரு, சரிங்களா? அதை கூட எவ்வளோ அழகா நாசுக்கா பதில் சொல்லின்னு போறாரு பாருங்க. ஒரு தலைவன்றவன் அதை எப்படி பார்க்கறது? அந்த மூமெண்ட் சார், தலைவன்றவன் எல்லாத்துக்கும் பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் பேசக்கூடாது. மக்கள் ஒரு மாதிரி சென்சிட்டிவான விஷயம் கொதிச்சு போயிருக்கிறான். இந்த நேரத்தில் இந்துக்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படி நீயும், இஸ்லாமியர்களை ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் இருக்கிறோம், நீங்களும் புறப்பட்டீங்கன்னா இந்த நாடு பதிலே சொல்லாம அமைதியா இருக்கா? 4 பேர் கூட போற, போலீஸ் அடிச்சு தொத்த போறான், 4 பேர் கூட போறேன். நாளைக்கு இதே தாவேக ஆட்சியில் இருக்கும்போது சூழ்நிலை வரும்போது என்ன சார்? அதாவது சார், எல்லாம் சட்டம் தன் கடமையை செய்யும், உண்மையா செய்யும். அன்னைக்கு சட்டம் தன் கடமையை உண்மையா செய்யும். இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வளர விடாது சார். இப்ப எல்லாம் அமைதியாகிறான். அது என்னாச்சு புரியுதுங்களா? ஜனங்களை தூண்டி விட்டு, ஜனங்களை சீண்டி விட்டு, புரியுதுங்களா? இதன் மூலமா அரசியல் பண்ணக்கூடாது. இது மக்கள் பிரச்சனை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது எங்கேயோ போய் முடிஞ்சிடும், சரிங்களா? தலைவர்கள் சில பொறுப்பா நடந்துக்கணும். தலைவர் சில விஷயத்துல அப்படியே எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றக்கூடாது, புரியுதுங்களா? அமைதியா இருந்துட்டு அது அமைதியா போயிடும். நம்மெல்லாம் மூடின்னு உண்மையிலேயே சொல்ல போனா, நீ மதம் என்பதில்லை, ஜாதி விஷயத்திலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மெல்லாம் கொஞ்சம் தலைவர்கள் கொஞ்சம் அமைதியா இருந்தாலே பாதி பிரச்சனை போயிடும். இவங்க தங்க வியாபாரம் நடக்கணும், நம்ம கடையில பொருளுங்க விற்கணும்னு இவங்க வந்து இறங்கி அதை குற்ற குழப்பி பெருசாக்கிறாங்க, ஊதி. நிச்சயமா சார். தாவேக்காவை நோக்கி ஒரு சில, அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களது வாரிசுகள்லாம் படையெடுக்குது நம்ம பார்த்துருப்போம். எடுப்பாங்க சார். இல்லை, அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது போகலாம், மாற்று கட்சிக்கு போகலாம், அது அவர்களுக்கு விருப்பம் தான். ஆனால் போகும்போதே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிறாங்க. அதாவது முன்னாள் சபாநாயகர் தெரியும் நினைக்கிறேன், தனபால். ஆமாம் சார். வந்து அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போகணுங்கிறது வந்து வழக்கமா ஒரு கட்சிக்கு மாறினா. நான் வந்து அதிமுகவில் பயணித்தவன். அண்ணன் தனபால் அவர்களையும் எனக்கு நல்லா தெரியும்.
ஓகே. சரிங்களா? ஒரு முன்னாள் சபாநாயகர் நல்லா தெரியும். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே அவர் வீட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தவங்க நிறைய பேர் சாப்பிடாதே போயிட்டாங்க. ஒரு முறை அவர் வேதனைப்பட்டு அம்மா கிட்டே சொன்னார், அம்மா செஞ்சு வச்ச சாப்பாடு இவ்வளோ செஞ்சு வச்சம்மா, எல்லாம் மீந்து போச்சும்மா. ஏன் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. இல்லைம்மா, நான் வந்து ஒரு அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவன், நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன் என்கிற ஒரே காரணத்துக்காக என் வீட்டில் யாரும் சாப்பிட்லாமா, எல்லாம் போயிட்டாங்கன்னும் போது அம்மா அப்படியா அப்படின்னாங்க. மறுநாளே அவரை உணவுத்துறை அமைச்சராக்கிட்டாங்க அம்மா. நீ தாழ்த்தப்பட்டவன்றதால உன் வீட்டில் சோறு தூணலையா, தமிழ்நாட்டுக்கே உணவளிக்கிற அமைச்சர் நீ தான் அப்படி போட்டாங்க. அப்புறம் அம்மா அதை மெயின்ல வச்சு அவரை சபாநாயகரை கொண்டு வந்துட்டாங்க. பார்த்துருப்போம் அந்த நடவடிக்கைகள் நம்ம அம்மா சபாநாயகரை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நீ வந்தீனா பிராமண சமூகத்தில் பிறந்த நான் உள்பட அத்தனை பேரும் எழுந்து நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில அதுதான். ஏன்னா ஒரு படத்துல ஒரு வசனம் வரும், அந்த படம் சிம்மராசின்னு நினைக்கிறேன், சிம்மராசி சரத்குமார் படம் நினைக்கிறேன். அதுல அந்த ஆனந்தராஜ் வில்லனா இருப்பாரு. அவர் வந்து ஒரு பெண்ணை, அவங்க செருப்பு தைக்கிறவங்க, அந்த பெண்ணை எட்டி ஒதிப்பாரு. அப்போ அந்த அம்மா காலை பிடிச்சுன்னு அழுவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் தைச்ச செருப்புக்கு நன்றி இல்லாத போச்சியா எங்களை ஒதுக்கிதுன்னுவாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை அது. நாங்கள் தைச்ச செருப்புக்கு நன்றி இல்லாத போச்சியா எங்களை ஒதுக்கிதுன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா பாருங்க, அவர் வந்த அத்தனை பேரும் எழுந்து நிற்கணும் அப்படின்ற அளவுக்கு உச்சத்தில் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, அவர் ஏதோ மருத்துவமனையில் இருக்கிறார். அவரை போய் சந்திப்பதற்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் இல்லை. முகத்தை மறைத்து கொண்டு கார்களை மாறி டெல்லிக்கு ஓட தெரிந்த உனக்கு உன் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் சபாநாயகர், உன் ஆட்சி இருப்பதற்கு ரொம்ப மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் சபாநாயகர். ரொம்ப முக்கியமான காரணம் அவர். இந்த கவர்மெண்ட் இருந்ததுக்கு, எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் இருந்ததுக்கு அவரை போய் பார்க்கறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு அவரை நீ அவமானப்படுத்திருக்கிறன்னும் போது அப்புறம் அவருடைய புள்ள என்ன பண்ணுவார்? புரியுதுங்களா? அப்போ அவர் நினைக்கிறார், திமுகவை வீழ்த்துவதற்கு, திமுகவை எதிர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி சரியான ஆள் கிடையாது. இதை வீழ்த்துகிற ஒரே ஒரு தலைவர் தளபதி விஜய் மட்டும்தான். அவர் மட்டுமல்ல, அதிமுக தொண்டன் சிந்திக்கிறான். தீய சக்தின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. அப்ப திமுக வீழ்த்தணும்னா விஜய் தான். அப்ப திரு விஜய் அவர்கள் வந்து ஓட்ட பிரிக்க திமுக ஓட்ட பிரிக்கிறது இல்லைங்க, ஆட்சியை பிடிப்பாருங்க. ஆட்சியை பிடிப்பாரு. அதனால ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்குமான டெல்லிக்குமான தேர்தல் சொன்னது கூட இன்னைக்கு தளபதி விஜய் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. ஏண்டா இன்னும் எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கான டெல்லிக்கான தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்குதா? நீ என்ன பிரதமர் வேட்பாளரா? தமிழ்நாட்டில் எங்க இருக்குது தமிழ்நாட்டு என்டிஏ கூட்டணி? சும்மா செத்த பாம்பு தூக்கி தோல் மேல போட்டு எடப்பாடியன் எதிரி, எடப்பாடியன் எதிரின்னா மக்கள் நம்பிடுவானா? நீ பேசுனீனா எடப்பாடியை நிக்க வைக்கிறது நீ தான் எங்களுக்கு தெரியல. எடப்பாடி அவர்களை நிக்க வைக்கிறது திமுக தானா? ஆமாங்க, திமுக இல்லைன்னா அதிமுக இருக்கணும். எனக்கு நீ தான் எதிரியா இருக்கணும். விஜயை நான் பேச மாட்டேன், விஜய் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? தூங்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேரை 10 வாட்டி திமுக பேசலாம். ஸ்டாலின் வாய் தோர்ந்தா எடப்பாடி பேசுவார். எடப்பாடியால் ஆட்சி அமைக்க முடியாது நீ சொல்லிட்டு அது உண்மையாயிடுமா? கல நிலவரம் அது கிடையாது நைனா. கல நிலவரம் வேற. திமுகவா தாவக்காவன்றது தான் கல நிலவரம். நீ என்ன பண்ற? திமுகவா அதிமுகவான்ற மாதிரி நீ பேசுற. நீ பேசிட்டீங்கன்னா அது நின்றுடுமா? சொல்லுங்க, ஸ்டாலினா விஜயா? புரியுதா? அதுதான் அவர் சொல்றாரு, தர்மத்திற்கும் அதர்மத்துக்குமான போட்டி, தமிழ்நாட்டுக்கும் ஊழல் சக்திகளுக்கான போட்டி. புரியுதா? விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய். தெளிவாக தானே சொல்றாரு. நிச்சயமா திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுகவை போய் சந்திச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஒருங்கிணைப்பு குழு, அதாவது ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வீட்டில் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி நிர்வாகிகளை கூட்டு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு 2 கேட்டகரி கொடுத்துருக்காரு. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக்கா. இதில் ஏதாவது ஒரு பக்கம் டிக் அடிங்கன்னு சொன்னது, பெரும்பான்மை வந்து டிவிகே பக்கம் போது 72 பேர் என்னமோ டிக் அடித்ததாகவும், வெறும் 7 பேர் 8 பேரை திமுக செலக்ட் பண்ணதுக்கு இப்போ இன்னைக்கு வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர்களை சந்திச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இப்படி முடிவு எடுத்தாருன்னு தெரியல அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள். என்ன முடிவு எடுத்துட்டாரு? அதான் திமுக போய் சந்திச்சது எதுக்குன்னு தெரியல. ஸ்டாலின் அவர் ஒழுங்கா அவருக்கு இப்பவும் நாங்க டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலக்கெடு மாதிரி இவங்களே கொடுத்து அண்ணன் தெளிவான முடிவு எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் தாவேக்கால போய் இணைவோம்னு சொல்லி. சார் அதுதான் சார் கால நிலவரம். நீங்க தனிப்பட்ட ஒரு ஓபிஎஸ் பேசுறீங்க, புரியுதுங்களா? அதிமுகவில் இருக்கிற வாக்காளர்கள், எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர்கள், புரட்சித்தலைவர் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் தாவேக்காவை தான் ஆதரிக்க போறான். அதிமுக காலி பண்ண போறாரு விஜய் அவர்கள். சார் அதிமுக ஆல்ரெடி ஒன்றும் இல்லாத போயிடுச்சு சார். போன நாடாளுமன்ற தேர்தலில் 13 இடத்துல பிஜேபிக்கு பின்னாடி போயிடுச்சு சார்.
எந்த காலத்தில் சார் ரெட்டேலை வந்து தாமரைக்கு பின்னாடி போச்சு, உதயசூரியனுக்கு பின்னாடி ரெட்டேலை போயிருக்குது வரலாறு. ரெட்டலுக்கு பின்னாடி உதயசூரியன் போயிருக்குது, அதுவும் வரலாறு. தாமரைக்கு பின்னாடி, அதுவும் தனித்து நிற்கிற தாமரைக்கு பின்னாடி 13 இடங்கள்ல, சென்னையில, வட சென்னையில, சாரி மத்திய சென்னையில, தென் சென்னையில, திருவள்ளூர்ல, சென்னையிலங்க, தென் சென்னையில, மத்திய சென்னையில, திருவள்ளூர்ல, மதுரையில, கோயம்புத்தூர்ல, ராமநாதபுரத்துல, தேனியில, கன்னியாகுமரியில, சொல்லுங்க, திருநெல்வேலியில 13 இடத்துல பின்னாடி போயிடுச்சுங்க தாமரைக்கு பின்னாடி. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எப்பவோ அதிமுகவுக்கு மூடு விழா நடத்திட்டார். அவருக்கு என்னன்னா இந்த முறை எப்படியாவது அவர் கூட அப்படி இருந்துக்கின்னு பிஜேபியோட கூட வச்சுக்கின்னு ஏதோ பண்ணி அவருக்கு தெரியும் ஓட்டை பிரிக்கிறார். அது நடக்காது. ஏடிஎம்கே ஓட்டு பூரா இப்படி தான் சார் வரும், புரியுதுங்களா? அது பிஜேபி இவரை கடுமையாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா திமுக பிஜேபின்னு களம் வந்துடும், எடப்பாடி ஒன்றில் போயிடுவார். அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி ஒன்றில் போயிட்டாருன்னு, அது அப்படிதான் வந்துடும் அவங்க நினைச்சாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த எழுச்சியும் விஜயுடைய அவருடைய அரசியலும் வந்து இனி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது, புரியுதுங்களா? இப்போ திமுகவா தாவேகாவான்னு போயிடுச்சு. இப்போ 3வது பார்த்தாலும் ஏடிஎம்கே இருக்கும், இப்போ 4வது பார்த்தா நாம் தமிழர் இருக்கும். அப்போ பிஜேபி எங்கே போயிடுச்சு அவங்களுக்கு புரிஞ்சுக்கினாங்க. இப்போ மற்ற மாநிலங்களை பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் செய்ய முடியல அப்படின்றது அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. கூட்டணிக்கு யார் தான் வரப்போறா, இன்னும் நாட்கள் இருக்கதான் செய்யுது சார். யார் கூட்டணிக்கு வராங்க வரலன்றது இல்லை சார். இல்லை நாங்கள் தனிச்சே சார் அதெல்லாம் சொல்கிறேன். யார் கூட்டணிக்கு வராங்க வரல இல்லை, மக்களோட கூட்டணி, சத்தியத்தோடும் நேர்மையோடும் தர்மத்தோடும் கூட்டணி, புரியுதுங்களா? நீதியை மட்டுமே மனதில் தாங்கி மக்களை சந்திக்கிறார், சரிங்களா? இவங்கள மாதிரி அண்ணா அறிவாலயம் வாசல் பக்கம் போனாலே சொல்கிறாரு பாரு தளபதி, அந்த வாசல் பக்கம் போக முடியலங்க, அறிவாலயம் பக்கம் வெயிலுக்கு ஒதுக்க முடியல, கூட்டணிக்கு வான்னு உள்ளே இழுத்து போட்டுடுறான், கோடி கணக்கில் சம்பாரிச்சு கல்லாப்பட்டியில் வச்சிருக்கிறான், பங்கு கொடுக்குறான் எல்லாருக்கும். அது விஜய் வருகையால கல்லாப்பட்டி. ஆமாங்க, பிரேமலதா அந்த அம்மா கூட போயிருக்கிறாங்களே சார். நான் கேட்குறேன், விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்குமா? நீங்க ஊரே விஜயகாந்த் ஊரே கேட்குது, நீங்களே சொல்றீங்க பாரு, ஊரே கேட்குதுங்க. அந்த ஆன்மா மன்னிக்குமா? அவருடைய மண்டபத்தை இடிச்சு அவரோடு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரகுமார் உள்ளிட்டவரெல்லாம் வைத்து போட்டி தேமுதிகவை ஆரம்பிச்சு அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து இன்னும் பல ஆண்டு காலம் வாழ வேண்டியவர் அந்த மன உளைச்சலே சாகச்சாங்களே. அந்த மனுஷன் இவ்வளவு சீக்கிரம் சாவறதுக்கு ஒரு திடகாத்திரமான மனிதன், நடமாட முடியாத நாற்காலியில உட்கார்ந்தானே அந்த மனிதன், உண்மையிலே தர்மத்துக்கு பேர் போன ஒரு விஜயகாந்த், புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன் நாற்காலியில் உட்கார்ந்துட்டார் சார், நடக்க முடியாத. அப்படி இந்த சீட்ல ஏறி அந்த சேர்ல ஏறி அந்த செவுத்துல காலை வச்சு அடிச்சு அந்த கால்கள் ஓய்ந்து விட்டதே மன உளைச்சலால. அந்த கொடுமையை அரங்கேற்றியது திமுக. அவங்களோட போய் நீ கூட்டணி வச்சன் போது இந்த விஜய மக்கள் ரசிக்கிற, இதால திமுக டேமேஜ். திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க கூட மாற்றி யோசிப்பான், ஐயா இவங்க நான் இவர் புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே வந்து படுத்துங்க, எல்லாம் விஜய்க்கு பயந்தவங்களாம் என்கிட்ட வந்துருங்க, எல்லாம் ஒட்டு மொத்தமாக நிற்கிறான் சார், எல்லாம் ஒட்டு மொத்தமாக நிற்கிறான். அடிமை கூட்டணி எல்லாம் ஒட்டு மொத்தமாக நிற்கிறான், புரியுதுங்களா? எல்லாம் அப்படியே நின்றுக்கலாம். அதை தான் விஜய் சொல்கிறாரு. எப்பா சோளக்காட்டு பொம்மையை பார்த்து குருவி பயப்படும், கொக்கு பயப்படும், சிங்கம் பயப்படாது, சிங்கம் பயப்படாது. ஒரே நேரத்தில் மாநில அரசையும் எதிர்க்கிறார், மத்திய அரசையும் எதிர்க்கிறார். இந்த துணிச்சல் இந்த தைரியம் யாருக்கு வரும்? ஜனநாயகன் படத்தை போட்டு அப்படியே மெர்சல் பண்ணால் விஜய் பயந்துருவார், சரணாகதி அடிச்சிடுவார், சட்டம் பண்ணல அவர். இதுவும் கடந்து போகும். சிபிஐக்கு 2-3 முறை கூப்பிட்டா பயந்துருவார். நீ பயந்து ஐயோ அம்மா என்னை கைது பண்ணுறாங்கள சொல்கிறது கருணாநிதியா அவர்? கருணாநிதியா? இல்லை அப்படியே முன்னாடி வந்து நின்றுக்குன்னு தம்பி அண்ணனை காவல் நிலையத்துக்கு வர சொல்லியிருக்கிறார்கள், என்ன ஆகுமோ தெரியல, நான் போயிட்டு வரேன், விஜயலட்சுமி புகார் கொடுத்துருக்குறாளாம் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறியாள் விட்டு சீமானா அவரு தளபதிங்க. சிரிச்சுக்கினே டாட்டா காட்டிட்டு சிரிச்சுக்கினே சிபிஐ ஆஃபீஸுக்கு போயிட்டு சிரிச்சுக்கினே திரும்பி வந்தார், புரியுதுங்களா? இதெல்லாம் சிந்திக்காம யோசிக்காம வரமாட்டாருங்க, எல்லாத்தையும் யோசிச்சு தாங்க வந்திருக்கிறாரு. இறுதியான ஒரு கேள்வி, திரு விஜய் அவர்கள் வந்து சென்னையில் ஒரு ஏரியாவில் தான் போட்டி போடணும், ஒரு தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதி ஒரு தகவலாக பரவுது, அது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவரே வந்து கிளைம் பண்ணுறாங்க, இங்கே தான் அவர் போட்டிடணும், இந்த இதில் தான் அவர் போட்டிடணும்ட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார் அது ஆர்வத்தின் மிகுதியால். ஓகே, ஏன் இடத்துக்கு வரணும், ஏன் தொகுதியில் நிற்கணும், ஏன் தொகுதியில் செல்வாக்கு இருக்குது, அப்படி வந்தாருன்னா நம்ம அவரோட டெய்லி பேசலாம், எப்படியும் ஒரு 2 முறை தெருவா வருவார், நம்ம சந்திக்கலாம் பேசலாம், ஒரு ஆர்வம் இருக்குது, கட்சி தொண்டனுக்கு இருக்கேன் சார். 234 தொகுதியிலையும் விஜய் தான் போட்டியிடுகிறார். என்னை பொறுத்தவரையில் 234 தொகுதியில் நிற்கிறது விஜய் தான். விஜய் முகம் மட்டும்தான் சார், விஜய் முகத்துக்கு தான் ஓட்டு, விஜய் முகம் தான். அந்த விஜய் முகத்தை பார்ப்பாங்க, நேராக போவாங்க, அந்த விசிலுக்கு நேராக இருக்கிற பொத்தான அப்படியே பச்சை பச்சைக்குன்னு சொன்னார் பாரு இன்னைக்கு தளபதி, பச்சை 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 பச்சைக்குன்னு அமுக்குவாங்க, புரியுதுங்களா? திமுகவுக்கு மூடு விழா நடக்கும், இதுதான் நடக்கும், புரியுதுங்களா? விசில் சின்னம் மகத்தான வெற்றி பெறும், மாபெரும் வெற்றி பெறும்.
மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணா கொடுங்க. இந்த நரிக்குறவ அந்த பெண்கள்லாம் கூட பேசியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு 100-150 பசங்க புரியுதுங்களா, நாங்கள்லாம் கிளம்பி வந்தோம் அண்ணனை பார்க்கறதுக்காக. எங்கள் பகுதியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க, என்ன உங்களுக்கு நாங்கள்லாம் ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் கொடுத்தோம், நாங்கள் வந்து பணம்லாம் கொடுத்தோம், நீங்கள் வந்து இது மாதிரி விஜயை பார்க்க போகிறீங்களே, அவருடைய துண்டை போட்டுக்கணுன்னாங்க. நீ 1000 கொடுத்தாலும் சரிடா, எங்கள் ஓட்டு எங்கள் அண்ணன் விஜய்க்கு தான், விசிலில் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், நீ கொடுத்திய உன் வீட்டு பணத்தையா கொடுத்த. நரிக்குறவ பெண்கள் கேட்குறாங்க, சார் கருணாநிதி வீட்டு பணமா, உன் வீட்டு பணமா, கோபாலபுரத்து பணமா, எங்க பணம்டா, எங்களுடைய வரி பணம்டா, மக்கள் பணம்டா, அரசாங்கத்துடைய பணத்தை வச்சு கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோன்னு சொல்றிய. எங்க ஓட்டு விஜய்க்கு தான், எம்ஜிஆருக்கு அப்புறம் நரிக்குறவ மக்கள் நாங்கள் ஆதரிக்கிறது விஜயை தான் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க சார். புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு புரட்சி தலைவருக்கு பிறகு அதைத்தான் விஜய் சொல்றாரு. இது சாதாரண தேர்தல் கிடையாது, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது பார், அந்த மாதிரியான ஒரு தேர்தல் இது. புரியுதுங்களா? இது திமுகன்ற அந்த அசுர சக்தியை விடக்கூடாது. அது ஒரு அசுர சக்தி, அது ஒரு தீய சக்தி, அதை விடக்கூடாது. புரியுதுங்களா? இந்த விஜய் என்கிற கிருஷ்ண பரமாத்மா வருகிற தேர்தலில் திமுகவை வதம் செய்வார், நிச்சயம் வெற்றி பெறுவார். இதுதான் உண்மை. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமைக்க நன்றி. நன்றி.